இன்றைய வசனம் மார்க்கு 7ஆம் அதிகாரம் 31 37 வரை. மறுபடியும் அவர் சீதோன் பட்டணங்களில் எல்லைகளை விட்டு புறப்பட்டு தெக்கப்போலியின் எல்லைகளின் வழியாக கலிலேயா கடல் அருகே வந்தார். அங்கே கொன்னைவாயுடைய ஒரு செவிடனையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் தமது கையை அவர் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவனை கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்து அவன் செவ்வையாக பேசினான். அதை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஆகினும் எவ்வளவு அதிகமாய் அவர்களுக்கு கட்டளையிட்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்கள் அதை பிரசித்த பண்ணி எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் பண்ணுகிறார் என்று சொல்லி மென்மேலும் ஆச்சரியப்பட்டார்கள். ஆமென். மறுபடியும் பேப்டிஸ்ட் திருச்சபை தமிழ் காங்கிரிகேஷனோடு பேசுகிறதுக்கு கிடைத்த வாய்ப்பில் என் ஆண்டவரை நான் துதிக்கிறேன். நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என்னுடைய வாயின் வார்த்தைகளும் இந்த இடத்திலே குழுமி இருக்கின்ற உங்களுடைய அடியவர்கள் ஒவ்வொருவருடைய சிந்தனையும் உங்களுடைய சமூகத்திலே ஏற்புடைய தரமான சிறந்த சிந்தனைகளாய் இருக்க நீங்கள் உதவி செய்யுங்கள். எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட வாருங்கள், வழி நடத்துங்கள். இயேசு கிறிஸ்துவுடைய நல்ல நாமத்திலே ஆமென். இன்றைக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த வேத வாக்கியங்களில் இருந்து குறிப்பாக 3 வாக்கியங்களை நான் தெரிஞ்சு எடுத்திருக்கிறேன். இந்த ஆராதனைக்கு பிறகு ஒரு வேத படிப்பில் முழு அந்த பகுதிகளையும் நாங்கள் பார்க்கலாம். முதலாவது, உங்களோட நான் பேச நினைக்கின்ற இந்த வாக்கியங்களை மறுபடி ஒரு முறை வாசித்து விட்டு செய்திக்கு உள்ளே கடந்து செல்லலாம் என்று நினைக்கிறேன். அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்தது. அவன் செம்மையாய் பேசினான். இந்த 3 வாக்கியங்களில் இருந்து உங்களோடு இந்த காலை வேளையிலே தேவனுடைய செய்தியை கொண்டு வர விரும்புகின்றேன். சாதாரணமாக ஒரு மனிதனுக்கு காது கேட்கவில்லை என்றால், அவனுக்கு பிறப்பிலிருந்தே காது கேட்கவில்லை என்றால் அவனாலே பேச முடியாது. ஏனென்றால் காதில் நாங்கள் என்னத்தை வாங்குகிறோமோ அந்த உச்சரிப்புகள், அந்த எல்லா காரியங்களும் காதால் போகிறது தான் மூளையில் பதிவாகி திருப்பி ரிட்டர்ன் எங்களுடைய தாய்மொழிகள் எல்லாம் அது உச்சரித்து தெளிவாக பேசுவதற்கு காதால் உள்ள போய் மூளையில் பதிகிற வாக்கியங்கள் எல்லாம் நாவால் வெளியில் வரும். ஆனால் இவன் கொஞ்சம்
வித்தியாசமான மனிதன். இவனுக்கு காது கேட்காது என்று வேதம் குறிப்பிடுகிறது. ஆனால் பேச முடியாதவன் அல்ல. பேசுவது கொன்னையாய் பேசுகிறான், தெளிவில்லாமல் பேசுகின்றான். அவன் பேசுவதை புரிந்து கொள்வது மிக கடினம். ஆனாலும் அவனால் பேசாமல் இருக்கின்ற ஒரு நபர் அல்ல, ஊமையானவன் அல்ல. ஆனால் அவன் பேசுகின்ற காரியங்களை விளங்கிக் கொள்ள முடியாத ஒரு மனிதன் தான் இந்த இடத்திலே காணப்படுகின்றான். அவனை மக்கள் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே அழைத்து வந்தார்கள். மக்கள் இயேசு கிறிஸ்துவை வேறு வேறு பலவிதமாக பார்த்திருக்கலாம். இவருக்கு பின்னால் போனால் எங்களுக்கு சோறு கிடைக்கும், சாப்பாடு கிடைக்கும் என்றும் பார்த்திருக்கலாம். இவர் நல்ல அதிசயங்கள் அற்புதங்கள் செய்கிறவர் என்று இயேசுவை கண்டிருக்கலாம். அல்லது வேறு வேறு பல நோக்கங்களோடு மக்கள் இயேசுவை கண்டிருக்கக்கூடும். இந்த இடத்திலே மக்கள்தான் இவனை இயேசுவினிடத்திலே அழைத்து வருகின்றார்கள். வந்து இவனுடைய தலைமேல் கை வைத்து இவனுக்காக மன்றாடி இவன் வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்தவர்களாக அவர்கள் காத்திருக்கின்றார்கள். இவன் மட்டும் அவர்கள் மத்தியில் ஒரு குறைபாடுள்ள மனிதனாக அவனை இவர்கள் கண்டதனாலே தங்களுடைய குறைபாடுகளை, எல்லா மனுஷனுக்கும் குறைபாடுகள் இருக்கு, குறைபாடு இல்லாத மனிதர்கள் இல்லை. ஆனால் இயேசு வந்த பொழுது நம்ம இடங்களிலும் அப்படித்தானே நடக்கிறது. என்ன, நாங்கள் எங்களுக்குள்ள பல குறைபாடுகள் இருக்கும். அப்படி குறைபாடுகள் இருந்தாலும் ஆகப்பெரிய குறைபாடுகளோடு இருக்கிற ஒருத்தரை பிடிச்சு முன்னுக்கு விட்டுடுவோம். இவருக்கு ஏதாவது செய்யுங்கன்னு நம்மட சொந்த குறைபாடுகளை பற்றி அவ்வளவு நாங்கள் அலட்டிக் கொள்வது இல்லை. இந்த பகுதியிலையும் அப்படி ஒரு சம்பவத்தை தான் நான் பார்க்கிறேன். இயேசு கிறிஸ்து குறைபாடுகளை நிறைவாக்குகின்ற கர்த்தர் என்பது அவர்களுடைய சிந்தனைக்குள்ள ஆழமாய் இருக்கிறது. அது தவறில்லை. ஆனால் நாங்கள் உள் ஆழ்ந்த ரீதியாக வெளியாழ்ந்த ரீதியாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே எல்லாருக்கும் குறைபாடுகள் இருக்கிறது. குறைபாடு இல்லாதவர்களை நாங்கள் பூரண சக்குனரான மனிதர்களை எங்களால் இன்றைக்கு நாங்கள் காண முடியாமல் இருக்கு. நான் நினைக்கிறேன் இயேசு வாழ்ந்த காலப்பகுதியிலையும் அப்படியானவர்கள் தான் அதிகமாக இருந்திருக்க கூடும் என்று நான் நினைக்கின்றேன். ஆனால் இவர்களுடைய எண்ணம் ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்தவர்களாக இயேசுவினிடத்திலே இந்த செவிடனை, கொன்னையாய் பேசுகின்ற இந்த செவிடனை அழைத்து வருகின்றார்கள். அவர்கள் வெறுவனே ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து, அந்த அற்புதத்தை ஆர்வமாக எதிர்பார்த்து இயேசு எப்படி இந்த அற்புதத்தை செய்ய போகின்றார் என்கின்ற எதிர்பார்ப்போடு அழைத்து வந்திருக்கலாம் என்று இந்த வாக்கியங்களில் இருந்து நான் எனக்குள் ஊகிக்கின்றேன். இயேசு கிறிஸ்து அவனுக்கு ஒரு தனிப்பட்ட முக்கியத்துவத்தை கொடுக்கிறார். காரணம், மக்கள் கூட்டத்தில் அல்ல, அவனை தனித்தே அழைத்து. இன்றைய நாட்களில்
நாம தான் இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமையோட இருக்கிறோம்டா இப்படி ஒரு காது கேட்காத கொன்னையாய் பேசுகிறவன் என் மத்தியில் வந்துட்டான்டா. அபிஷேக் குயிக் ஒரு யூடியூப்புக்கு போட இருக்கு, ஒரு எடுங்க படத்தை. நான் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் அபிஷேக் குயிக் குயிக். அப்படி இன்றைக்கு நான் ஒரு அற்புதம் செய்தால் அதை எல்லாரும் பார்க்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் வாழுகின்ற ஒரு சமூகத்தில் நானும் நீங்களும் வாழ்கின்றோம். பார்க்க விரும்புகிறவையும் அதைத்தான் விரும்பினோம். இயேசுவை பாருங்க, சூப்பர், அவர் நல்ல அற்புதத்தை செய்துட்டார், இயேசு வல்லமையானவர். இதைத்தான் இன்றைக்கும் அன்றைக்கும் மக்கள் விரும்புகிறார்கள். இயேசு வெறுமனே உணவளிப்பவராக அல்லாமல் அதையும் விட மேல எங்கட வாழ்க்கையில உணவு கிடைச்சாலும் கிடைக்காட்டிலும் அவர் அதைவிட மேன்மையானவர். இயேசு சுகம் கொடுப்பவர் தான். ஆனால் அந்த சுகம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் அவர் அதைவிட மேலானவர். இந்த கருத்து இந்த மக்கள் மத்தியிலே இருக்கவில்லை என்பது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். இன்றைக்கும் பலருக்கு இந்த கருத்து இல்லை என்பது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். இயேசுவிட்ட வந்தா அற்புதம் நடக்கணும், அதிசயம் நடக்கணும். அப்படி நடக்கலைண்டா வாட் இஸ் திஸ், வை யூ ஆர் கோயிங் திஸ் சர்ச், ஏன் இந்த சர்ச்சுக்கு போறீங்க, ஏன் இது உங்களுக்கு நடக்கல, ஏன் எப்படி இந்த விஷயங்கள் நடக்கல, இன்னுமே நம்புறீங்க, என்ன ரீசன்? இன்றைக்கு அப்படி கேட்க இல்லையா? இன்றைக்கு எங்களை பார்த்து இப்படி கேட்கவில்லையா? அற்புதங்கள் செய்பவர் என் ஆண்டவர் இயேசு சுவாமி. ஆனால் அந்த அற்புதங்களை காட்டிலும் அவரை நான் மேன்மையானவராக, மகிமையானவராக அவரை விசுவாசிப்பதே என்னுடைய வாழ்க்கைக்கான அழைப்பு என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இயேசு கிறிஸ்து பாருங்க, இந்த இடத்தில் அவனை தனியே அழைத்து சென்றார் என்பதை நாங்கள் கவனிக்க தவறக்கூடாது. அன்றும் இன்றும் நாங்கள் கிறிஸ்துவிடத்திலே ஓடோடி வந்தாலும், மற்றவர்கள் எம்மை இயேசு கிறிஸ்துவிடத்திலே கூட்டிக் கொண்டு சென்றாலும், இயேசு எம்மை புறக்கணிக்க மாட்டார். இயேசு ஒரு நாளும் எம்மை புறக்கணிக்க மாட்டார். எம்மை தனித்து அழைத்து செல்ல விரும்புகின்றார். எங்கட வாழ்க்கையில சுகம் கிடைக்க வேணுமென்றா, சொஸ்தம் கிடைக்க வேணுமென்றால் நாங்கள் இயேசுவோடு தனித்திருக்க பழக வேண்டும். அவர் எம்மை தனித்தழைத்து செல்ல விரும்புகின்றார் என்பதை உங்கள் மத்தியிலே நான் கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். எத்தனை பேர் அவரோடு தனித்திருக்க ஆசைப்பட்டவர்களாக வாழுகிறீர்கள்? எத்தனை பேர் வேத வசனமும் அவரும் என்று ஒரு தனிப்பட்ட ஆன்மீக வாழ்வுக்குள்ளே அவரிடத்தில் இருந்து அதிகமாய் விரும்புகிறவர்களாக உங்கள் வாழ்வை கட்டியெழுப்புகிறீர்கள்? இயேசு இந்த இடத்திலே அவனை தனித்தழைத்து விசேஷ ஒரு கரிசனையை கொடுக்கின்ற தகப்பனாக இயேசு சுவாமியை இந்த இடத்திலே நான் காணுகின்றேன். எம்மோடு உறவாட விரும்புகிறவராக அவரை காணுகின்றேன். இவங்க அவரை கூட்டிட்டு வந்த உடனே, இன்றைக்கு அதுகள் தானே எங்களோட சர்ச்சுகளில் நடக்குது. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் ஃப்ரம் ப்ரோக்ராம் அண்ட் மினிஸ்ட்ரி என்று கேட்டால், ப்ரோக்ராமுக்கும் மினிஸ்ட்ரிக்கும் என்ன வித்தியாசம்?
என்ன வித்தியாசம்? ரொம்ப சிம்பிள், சின்ன ஒரு வித்தியாசம்தான். எனக்கும் உங்களுக்கும் இடையில் எந்த உறவும் வரலண்டா நான் செய்கிறது அத்தனையும் ப்ரோக்ராம். எனக்கும் உங்களுக்கும் இடையில் நல்ல ஒரு உறவு இந்த ஒரு ஆவிக்குரிய ஆராதனைக்கு பின் ஏற்படுகிறதென்றா, நான் உங்களுக்காக ஜபிக்கிறேனெண்டா, நான் உங்களில் கரிசனையாக இருக்கிறேனெண்டா, நான் உங்களை குறித்து தொடர்ந்து உங்களுடைய வளர்ச்சியை குறித்து ஆர்வமாக இருக்கிறேனெண்டா, தட்ஸ் கால் மினிஸ்ட்ரி. மினிஸ்ட்ரிக்கும் ப்ரோக்ராமுக்கும் இடையில் ஒரு சின்ன நூல் தான் ஓடுது. இன்றைக்கு பலர் ப்ரோக்ராம் செய்கிறாங்க. பல திருச்சபைகளில் ப்ரோக்ராம் தாராளமாக ஏராளமாக நடக்குது. ஆனால் மினிஸ்ட்ரி இன்னும் ஆரம்பிக்கப்படவில்லை என்று நாங்கள் சொல்லலாம். அல்லது ஒரு சில கரிசனையாக வழிநடத்துகின்ற திருச்சபைகளிலே அங்கே மினிஸ்ட்ரி நடக்குது. இயேசு சுவாமியை பாருங்க, அவனை தனித்தழைத்து அவனுக்குத்தானே வசனங்கள் சொன்னால் பெருசாக விளங்காது. அவனுக்கு வசனங்கள் சொன்னால் பெருசாக விளங்காது. அப்போ பாருங்க, அந்த படைத்த பெருங்கடவுள் ஒரு சிறிய வார்த்தை அவனுக்கு காது திறக்கப்படும், அதில் நோ டவுட். ஆனால் அவனுக்கு பர்சனலாக அவனுக்கு தொடுகை உணர்வை உணரத்தக்கதாக அவனுக்கு காது தான் கேட்காது, ஆனால் காதை தொட்டா அவனுக்கு உணர்வு இருக்கிறது. காதை தொட்டு அவனுடைய நாவை பிடித்து இழுத்து தொட்டு, நாவை தொடுறதுன்றது அங்கே வந்து நிற்கிறவனும் கோஆப்ரேட் பண்ணணும். சும்மா நாக்க பிடுங்கி உங்கொண்ட நாக்க எனக்கு தொடையலுமா, வாயத்திரண்டு சொல்ல முடியுமா? அவனுக்குத்தான் காது கேட்காதே, செவிடனே. ஆனால் ஏதோ ஒரு வகையில் இயேசு சுவாமி அவனோட பேசி அவன் நாவை தொட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் காதுகளில் தன்னுடைய விரலை விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் தன்னுடைய இயேசு சுவாமியினுடைய எச்சில் அல்லது உமிழ்ந்து அதை காதில் பூசி இருக்கிற அழுக்குகளை அங்கே தொடச்சி ஒரு பர்சனல் அக்கறையோடு செயல்படுகின்ற இயேசு சுவாமியை இந்த பகுதியிலே நான் காணுகிறேன். நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்க, அதே இயேசு சுவாமி தான் இன்று எங்களோடு ஈடுபட விரும்புகின்ற கர்த்தாதி கர்த்தனாக இருக்கிறார் என்பதில் மாற்று கருத்தில். நீங்க அவரோட பயணப்படுகின்ற பொழுது அவர் உங்களோட பயணப்படுகின்றார். நீங்க அவர் உங்களை தனித்திருக்க அழைக்கின்றார், உங்களோடு உறவாட அழைக்கிறார், உங்களுடைய குறைபாடுகளை காணுகின்றார். அந்த குறைபாடுகளிலே வெறுமனே அவர் ஈடுபடாமல் பர்சனலா ஒவ்வொரு நபருக்கும் தேவையான அந்த சுகத்துக்காக தனித்தனியாய் ஈடுபடுகின்ற இயேசு சுவாமியை, மற்ற அற்புதங்கள் எல்லாம் வேறு, இந்த அற்புதத்தை பார்க்கிற பொழுது இது ஒரு தனித்துவமான அற்புதமாக மாற்கு சுவிசேஷகனால் இந்த பகுதியிலே வரையப்பட்டிருக்கிறது. ஆகவே இயேசு அக்கறை காட்டுகின்ற, கரிசனை காட்டுகின்ற ஒரு கர்த்தராக, எமது பிரச்சனைகள் நீங்க எமக்காக பெருமூச்சு விடுகின்ற இறைவன் ஐயா, பெருமூச்சு விடுகின்ற இறைவன். எங்களுடைய பிரச்சனைகள், வேதனைகள், அன்றாட சவால்கள், அன்றாட எதிர்பார்ப்புகள், சவால்கள் எல்லாவற்றிலும் அவருக்கும் தெரியும், அவரும் அறிவார். அவரும் எமக்காக பெருமூச்சு விடுகின்ற தகப்பனாக இந்த பகுதி எங்களுக்கு அவரை காட்டவில்லையா? அற்புதத்தை விட மேல
என் கர்த்தருக்கு என் உணர்வுகள் தெரியும், என் தெய்வத்துக்கு நான் கடந்து வருகின்ற பாதை தெரியும், என் தெய்வம் என்னோடு நான் அடியெடுத்து வைக்கின்ற அத்தனை துன்பம், கவலை, வேதனை எல்லாம் தெரிந்த தகப்பன் என் தகப்பன், என் இயேசு, என் ஆண்டவர். இந்த பகுதி அவருடைய அந்த பர்சனல் இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்ல வந்து மனிதர்களோடு ஈடுபடுகின்ற ஒரு அற்புதத்தை மிக அழகாக எமக்கு எடுத்து காட்டுகிறது. பர்சனலா உறவோடு எம்மை சந்திக்கின்ற இயேசு சுவாமி. எங்களோட வாழ்க்கையில் குறைபாடுகள் நீங்கி போகலாம், நீங்கி போகாமல் இருக்கலாம். அந்த உறவு மேன்மையான. ஆமென். குறைபாடுகள் கூட வரலாம், வராமல் போகலாம். That's his decision at all. ஆனால் அந்த உறவு, அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் மேன்மையானது. இந்த பகுதி அவர் வானத்தை அண்ணாந்து பார்த்து, இயேசுவே வல்லமையுடையவர். ஒரு வார்த்தை, இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். இன்றைக்கு ஊழியக்காரங்க, இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் சுகம். ஓகே, ஆனால் ஜீசஸுடைய ப்ராக்டிஸ் என்ன தெரியுமா? டோன்ட் டேக் எனி யூடியூப், டோன்ட் புட் திஸ் எனி ஃபேஸ்புக். நீங்கள் இதை பப்ளிசைஸ் பண்ணி சும்மா கூத்து காட்டாதீங்க. இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. இப்படியெல்லாம் செய்ய போகாதீங்க. நீங்கள் எப்பவும் உங்களோட வாழ்க்கையில், உங்களோட வாழ்க்கைக்கு ஒரு விடுதலை தேவை என்றால் வானத்தை அண்ணாந்து பரமபிதாவை பாருங்கள். அவரிடத்தில் இருந்து சகல காரியங்களும் எங்களிடத்திலே வரும் என்பதை இந்த பகுதி எங்களுக்கு மிக தெளிவாய் சொல்லுகிறது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம். அங்க பார்க்கிறார். ஏன்? மக்களை அவர் மக்களோடு பேசுகின்ற தகப்பன், மக்களை வழிகாட்டுகின்ற நல்ல இயேசு சுவாமி. நீங்க நான் என்ன அற்புதம் செய்வேன் என்று நம்மளுக்கு முன்னால கொண்டு விட்டுட்டு அவண்டு நம்மட கேமை பார்க்குறீங்க. அதுதான் உங்க பார்வையா இருக்கு. ஆனால் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகின்றேன். உங்கள் வாழ்விலே ஏதாகிலும் குறைபாடுகள், பிரச்சனைகள், வேதனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள் இருந்தால் பரலோகத்தை பாருங்கள், வானத்தை அண்ணாந்து பாருங்கள், உங்கள் பரமபிதாவிடத்திலே பாருங்கள், உங்கள் பரமபிதாவிடத்திலே கேளுங்கள். அவர் இரக்கத்தின் தகப்பன் என்பதை இந்த பகுதி மிக தெளிவாக எமக்கு எடுத்து காட்டுகிறது. ஆகவே மக்கள் அவரை வெறும் சுகம் கொடுப்பவராக கண்டார்கள். ஆனால் இயேசு சுவாமி மக்களை உறவில் அழைத்து, அவர்களோடு தனிப்பட்ட உறவை வளர்த்து, அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய தேவைக்காக பரலோக தகப்பனோடு உறவோடு நடக்க முக்கியம் என்ன தெரியுமா? நீங்கள் கொன்னையானவன், காது கேட்காதவன், இவன் தான் சமூகத்தில் இருக்கிற பெரிய குறைபாடுடைய மனிதன் என்று மக்கள் பார்த்தாலும் உங்கள் ஒவ்வொருவருடைய பார்வை பரம தகப்பனோடு இணைந்திருக்கின்ற ஒரு நல்ல உறவாக இருக்கிறதா? அப்படி இல்லையண்டா, யூ ஆர் கம்மிங் எவ்ரி சண்டே டு சர்ச், ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் வெறும் வெற்றிடமே. ஆமேன் சொல்ல இயலுமா? என்ன சத்தமா வருது? இல்லை இந்த இடத்துல ஆமேன் ஆமேன் வரணும் சத்தமா. நாங்கள் எவ்ரி சண்டே சர்ச்சுக்கு ஒழுங்கா வரலாம்,
ஆனால் எங்களுக்கு ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் வித் எங்களோட ஆல்மைட்டி காட் அவரோட இல்லையண்டா பிந்துவாய் ஒன்றுமே இல்லை. இந்த பகுதி அற்புதத்தை தாண்டிய ஒரு படைப்பாளியை எமக்கு காட்டுகிறது, அதிகாரம் உள்ளவரை எமக்கு காட்டுகிறது. அதே வேளையிலே தனிப்பட்ட அக்கறை காட்டி உதவுகின்ற தகப்பனை எமக்கு காட்டுகின்றது. காதை தொட்டார், நாவை தொட்டார். மனித எண்ணங்கள் இருக்குதானே, நான் அதை பற்றி வேத படிப்பில் உங்களோட பேசலாம். உமிழ்நீர் மனிதர்களுடைய யாரையும் ஒரு ஆள் இப்படி வரைக்க என்று துப்பினா என்ன பாஸ்டர் நான் போகேக்க அவன் வந்து அங்கே துப்புறா. ஹியூமிலேஷன், அவங்கள தரக்குறைவாய் காட்டுறது. துப்புறதுக்கு வேற என்ன அர்த்தம்? துப்பல், எச்சி, ஐயோ அசிங்கம், ஐயோ அருவருப்பு, எச்சிலா. நீங்களும் நானும் அருவருப்பு என்று காணுகின்றதை அவர் சுத்தமாக சுத்தப்படுத்துவதற்கு பயன்படுத்த கூடிய தகப்பனையும் இந்த இடத்தில் மனித எல்லைகள், வரையறைகள், சிந்தனைகள், சித்தாந்தங்கள் எல்லாம் மட்டுப்படுத்தப்பட்டு இருந்தாலும் அவர் இந்த மனித வரையறையை தாண்டி செயல்படக்கூடியவர். அசுத்தமான எச்சில் என்று நீங்கள் நினைக்கின்ற அசுத்தத்தை கொண்டு மனித பலவீனங்களை சுத்தப்படுத்த கூடும். என்னால் நீங்கள் உங்களுடைய அபிப்பிராயங்கள் எல்லாம் மட்டுப்படுத்தப்பட்டவைகள். ஆனால் தேவனாலே எந்த காரியங்களையும் எப்படியேனும் செய்ய கூடும் என்கின்ற சித்தாந்தத்தை இந்த யூத சமய தலைவர்களுக்கு அவர் எடுத்து இயம்புவதையும் இந்த பகுதி எங்களோடு மிக தெளிவாய் பேசுகிறது. ஆகவே இந்த இயேசு சுவாமியின் இடத்தே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் கிடைச்சாலோ, காசு கிடைச்சாலோ, பெரிய பெரிய ஆசீர்வாதங்கள் கிடைச்சா, இன்றைக்கு எல்லாரும் ஆசீர்வாதத்துக்கு பின்னால தானே போறாங்க. எத்தனை பேர் இயேசுவோட நிற்கிறாங்க, தனிப்பட்ட உறவில் நிற்கிறாங்க, அவரோட உண்மையா நிற்கிறாங்க, அவரோட உத்தமமா நிற்கிறாங்க. இயேசு அதைத்தான் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்பதை இந்த பகுதி மாற்கு வரைந்திருக்கின்ற வாக்கியங்களுக்கூடாக நான் உங்களோடு எடுத்து சொல்ல முடியும். ஆகவே நாங்கள் இந்த காலை வேளையிலே எங்களுடைய தலைகளை தாழ்த்துவோம், அவருடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிப்போம். ஆண்டவரே சுவாமி, நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று பரலோகத்தை பார்ப்போம். சுகம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும், பணம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும், உணவு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும், நாங்கள் பிரச்சனைகளில் இருந்து தப்பித்து கொண்டாலும் தப்பித்து கொள்ள முடியாமல் போனாலும், என் ஆண்டவருடைய தனிப்பட்ட உறவு, அந்த உறவினால் உருவாகின்ற நம்பிக்கை இந்த வாழ்க்கையில் மட்டுமல்ல மறு வாழ்க்கையிலும் நாங்கள் நித்தியத்துக்கு அவரை நம்பி பின்பற்ற முடியும் என்பதை இந்த அற்புதம் எங்களோடு பேசுகிறது. தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். ஆண்டவரே சுவாமி, இந்த நல்ல நாளுக்காக உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறேன் பிதாவே. அங்கே ஒரு கொன்னையான மனிதன், செவிடன், அவனுடைய வாழ்க்கையிலே எப்படி தனிப்பட்ட முறையிலே அக்கறை காட்டினீரோ, நீர் பிரபலத்தை நாடுவதில்லை, நீர் அற்புதத்தை ஒரு பிரபலத்துக்கான கருவியாக பயன்படுத்துவதில்லை, நீர் அமைதியாக வானத்தை நீங்கள் நோக்கி பார்த்து நடவுங்கள் என்று வழிகாட்டுகின்ற நல்ல ஊழியக்காரனாக செயல்பட்டீர்கள்.
அப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை முன்மாதிரியாய் கொண்டு நாங்கள் நடக்க, அற்புதங்கள் பின், அடையாளங்களின் பின், வேறு விதமான வல்லமைகள் என்று பேசப்படுகின்ற காரியங்களுக்கு பின் நடந்து எங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து கொள்ளாமல் உம்மோடு உறவோடு நடக்க, உண்மையாய் நடக்க, உத்தமமாய் நடக்க, அந்த உறவை நாடுகின்ற கர்த்தர், உத்தமத்தை விரும்புகின்ற கர்த்தர், தனிப்பட்ட வழிநடத்தலை தருகின்ற கர்த்தர், உம்மோடு நடக்க எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியுங்கள். இயேசு கிறிஸ்துவுடைய நல்ல நாமத்திலே. ஆமென், ஆமென், ஆமென்.